ரஜினி முருகன் திரைப்படம் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெளியாகும் என்று பல மாதங்களுக்கு முன்பே ரஜினி முருகன் படக்குழுவினர் அறிவித்திருந்தாலும் அதனை பற்றிய எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் இடம் பொருள் ஏவல் படத்திற்கு தொடர்ந்து விளம்பரம் செய்து வருகிறது திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் படம் ரஜினி முருகன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் மாபெரும் வெற்றிக்கு பின்னர் மீண்டும் அதே குழுவினர் இணைந்து உருவாக்கியிருக்கும் ரஜினி முருகன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. ரஜினி முருகனுக்கு போட்டியாக தனுஷின் மாரி மற்றும் சிம்புவின் வாலு போன்ற படங்களும் வெளியாகும் என்று கூறியதால் எல்லா படங்களுக்கும் போட்டி கடுமையாக உள்ளது என்று திரையுலகினர் சார்பில் கூறப்பட்டது. ஆனால் படத்தை வாங்கி வெளியிடும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் ரஜினி முருகன் பற்றி வாயை திறக்காமல் இடம் பொருள் ஏவல் படத்திற்கு தொடர்ந்து விளம்பரம் செய்து வருகின்றனர். ரஜினி முருகன் படத்தின் பின்னணி இசைக்கோர்ப்பு வேலைகள் இன்னும் முடியவில்லை என்று ஒரு காரணத்தை வேறு கூறி வருகின்றனர். காரணம் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்பவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தும் ஏன் இப்படி படத்தை பற்றி ஒரு தகவலும் கூறாமல் இருக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை.